ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் திருடன் டேஸ்ட் வித் ரஞ்சனி. நான் உங்கள் ரஞ்சனி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைகாசி விசாகம் முருகனுக்கு நான் எங்கள் வீட்டில் பண்ண பூஜையை தான் பார்க்க போகிறோம். வைகாசி விசாகத்துக்கு நான் எப்படி வீடை ரெடி பண்ணேன் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஒன் டே பிஃபோராகவே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டேன். பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணி விட்டு, சாமி படத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, விளக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒன் டே பிஃபோராக மாப் போட்டு விட்டாச்சு, வீட்டுக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்படி தான் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வைகாசி விசாகம் ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போமா. வைகாசி மாதத்தில் வர விசாக நட்சத்திரத்தன்னைக்கு தான் முருகன் அவதரிச்சிருக்காரு. அதனால தான் நம்ம வைகாசி விசாகம் கொண்டாடுறோம். ஓகேவா. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி என்னென்ன அபிஷேகம்லாம் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு முருகனையும் வேலுக்கும் வெறும் தண்ணி வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் அபிஷேகம் பண்ணேன். மஞ்சள் அபிஷேகம் பண்ணி முருகனுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு தீபாராதனை காமிச்சேன். அதுக்கப்புறம் முருகனுக்கு சந்தன அபிஷேகம் பண்ணேன். நான் சந்தன அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு தீபாராதனை காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் தண்ணியால் அதை கழுவின பிறகு பாலாபிஷேகம் பண்ணேன். பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு தீபாராதனை காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் திருநீர் அபிஷேகம் பண்ணேன். திருநீர் அபிஷேகமும் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு முருகனுக்கு தீபாராதனை காமிச்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எலுமிச்சை சாறால் அபிஷேகம் பண்ணேன். அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம் பண்ணேன். பன்னீர் அபிஷேகம் முடித்த பிறகு
அதுக்கப்புறம் முருகனுக்கு வெற்றிலை தீபம் போட்டேன். 6 வெற்றிலை வச்சு நடுவில் ஓம் விளக்கு வச்சு தீபம் போட்டேன். 6 வெற்றிலையிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சு ஓம் விளக்கு நடுவில் வச்சு அந்த ஓம் விளக்குக்கும் சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வெற்றிலை காம்பை விளக்கில் போட்டிருந்தேன். 6 வெற்றிலையோட காம்பை விளக்கில் போட்டிருந்தேன். போட்டு முடிச்சு வெற்றிலை தீபம் ஏற்றின பிறகு முருகனுக்கு பொங்கல் நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன். வச்சு முடித்த பிறகு முருகனுக்கு தீப தூப ஆராதனை காமிச்சு வைகாசி விசாக பூஜையை நிறைவு பண்ணிட்டேன். இப்படித்தான் நான் எங்கள் வீட்டில் முருகனுக்கு வைகாசி விசாகத்துக்கு பூஜை பண்ணேன். நீங்கள் உங்கள் வீட்டில் முருகனுக்கு எப்படியெல்லாம் பூஜை பண்ணீங்க, என்னெல்லாம் பிரசாதம் படைச்சிங்க அப்படின்றத கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நான் நிறைய கோலம் வீடியோஸ், ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸாக என்னோடய சேனலில் போட்ட எல்லா வீடியோஸையும் பாருங்கள். பார்த்து அதோட கமெண்ட்ஸையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அப்பப்போ போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். Thank you all for watching my video. Thank you.